கடவுளின் செம்மறியை காண ஆவலோடு ஓடி வந்திருக்கும் அன்புள்ளங்களை பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே வரவேற்கின்றோம். தான் படைத்த மக்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக தன் ஒரே மகனை பலியாக கொடுத்த இறை தந்தையின் அன்பின் ஆழம் உணர்ந்து அதே அன்பை நம் வாழ்விலும் பிரதிபலிக்க இப்பள்ளியில் மன்றாடுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் சிதறுண்ட மக்களை ஒன்று திரட்ட கடவுளின் ஊழியனாக இயேசு அனுப்பப்பட இருப்பதை எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். நாமும் நம் உறவுகளிலும் சுற்றத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு காரணங்களால் சிதறுண்டு கிடக்கும் உள்ளங்களை ஒன்று சேர்ப்போம். ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று தன்னையே முழுவதுமாக மனுக்குலத்தின் மீட்புக்காக கையளித்த இறை மகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உலகில் ஒளி வீசும் சுடர்களாக திகழ உறவுகளை ஒன்று சேர்த்து இறையன்பின் ஆட்சியை உருவாக்க இப்பள்ளியில் இணைந்து மன்றாடுவோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். இறை திருவுளம் நிறைவேற்ற விரைந்த எம் இறைவா, உம் அன்பின் ஆட்சியை இவ்வுலகில் அமைக்க நீர் எமக்கு தந்த திரு அவை பணியாளர்களை நிறைவாக ஆசிர்வதித்து உம் பணியில் அவர்கள் மேற்கொள்ளும் சவால்களில் உடனிருந்து வெற்றியளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்ட அனுப்பப்பட்டவரே எம் இறைவா, பல்வேறு மொழி பேசும் மக்களை கொண்டுள்ள எம் தாய் திருநாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை ஆசீர்வதியும். பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளினாலும் கொள்கையினாலும் சிதறுண்டு கிடக்கும் நாட்டை முன்னேற்ற எம் தலைவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவாவை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும். பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தப்பட்டவரே எம் இறைவா, ஆற்றலோடு மாற்றம் நோக்கி என்ற இலக்கோடு பயணிக்கும் எம் இளைய தலைமுறையை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இளைஞர் ஆண்டில் இவர்கள் எடுத்துச் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் நீரே வழிகாட்டியாக தொடர்ந்து இருந்து வரும் ஆண்டுகளிலும் பணியினை தொடர்ந்து ஒளி வீசி துலங்கிட வேண்டுமென்று இறைவாய் மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஓம் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தவரே எம் இறைவா, கொட்டி திரு அவையாம் திரு குடும்பங்களை ஆசிர்வதியும். குடும்பங்களில் அமைதி ஒற்றுமை நிலைத்து நிற்கவும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படைந்து தங்கள் வாழ்க்கை பாதையில் நெறிகளை பின்பற்றி வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவாவை மன்றாடு.